மறக்காமல் அந்த பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். சொன்னால் தான் நிறைய பேர் லைக்கே பண்ணுறீங்க. நீங்கள் ஒழுங்காக சொல்லிட்டீங்கன்னா நான் இப்படி தினமும் சொல்லணும்னு அவசியமே இருக்காது. நிறைய பேர் சொல்கிற அன்றைக்கி நல்லா லைக் விழுது, சொல்லாத அன்றைக்கி பாதி பேர் லைக்கே பண்ண மாட்டேங்கிங்க. ப்ளீஸ் நண்பர்களே, லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நீங்கள் பண்ணுற லைக் தான் உண்மையிலே எனக்கு உற்சாகத்தை கொடுக்கும். தேங்க்யூ. என் புள்ள கூட வாழ மாட்டா. அதை எப்படி நீ சொல்ல முடியும்? இந்த ஜானுக்கு போன சட்டத்துல இடம் இருக்குது. உனக்கு பொண்டாட்டி நீ எதுலயுமே உரிமை இல்ல. வேண்டாம், போத்தே விடாத. சத்தியமா சொல்றேன், என் பொண்ணு உன் கூட வாழ மாட்டா. அப்பா, அன்னைக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? சத்தம் போடுங்கப்பா. டே ஜானு, நீ தெரிஞ்சு பேசிக்கிட்டு இருக்கியா, தெரியாம பேசிக்கிட்டு இருக்கியா? இதுல யாரும் தலையிடாதீங்க. இது என் பொண்ணு வாழ்க்கை. யாரும் அதை தலையிட்டீங்க? அவ்வளவு சொல்லிட்டேன். என்ன உயிரோட பார்க்க முடியாது. எனக்கு என் பொண்ணு, என் பேர பிள்ளை தான் ரொம்ப முக்கியம். சரிதான் ஜானே, அதுக்காக புருஷ முன்னாடியே பிரிச்சு வைப்பீங்க? யாடா புருஷ? யாடா புருஷ? என்னன்னு என் புள்ளை நரக வாழ்க்கை வாழ வச்சிருக்கான். இவன் புருஷனா? ஏண்டா புருஷ முன்னாடி சண்டே வராது. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஊர் உலகத்துல சண்டை நடக்கட்டும், என்ன வேணாலும் நடக்கட்டும். ஆனா என் புள்ளை கிட்ட எவன் சண்டை போடக்கூடாது. என் புள்ளை கொள்கைப்பட்டதுக்கு இவன் யாரு? 20 நாள் என் புள்ளை நரக வாழ்க்கை வாழ வச்சான். புருஷன் இன்னைக்கு வருவான், நாளைக்கு வருவான். என் புள்ளை 20 நாள் காத்திருந்தா. சரி, புருஷன் வரல, நம்ம போய் பாப்போம். என் புள்ளை வந்ததுக்கு செத்து தொலைன்னு சொல்லியிருக்கான். செத்து தொலைன்னு சொன்னதுக்கு அப்புறம் உனக்கு என்ன உரிமை இருக்குது? சரிடா, அவன் செத்து தர தொலைணும். அவன் செத்து போனதாவே இருக்கட்டும். உனக்கு இனி அவளுக்கு எது சம்பந்தமா கிடையாது. அவன் என் புள்ளிய உயிரோட வந்துட்டு போட்டோம். கிளம்பு, நம்ம போகலாம். யாருடா கூப்பிடுற? எங்கடா கூப்பிடுற? உனக்கும் என் புள்ளிக்கு என்ன சம்பந்தம்? சாரிண்ணே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வேண்டாண்ணே, புருஷன் முன்னாடி சண்டை இருக்கிற நீ இப்படி பெருசாக்கிட்டு இருக்க. வேண்டாண்ணே, திரும்ப சொல்றேன், என் புள்ளி இவன் கூட சேர்த்து வைக்கலாம். யாராவது ஏதாவது பேசுறீங்க, இந்திய நான் செத்துறேன். அண்ணா, அப்பா, அண்ணன் என்ன பேசிட்டு இருக்கோம்? பேசாம போய் கற்பசிங்கத்தை கூப்பிட்டு வா. வேண்டாம் இசை, வா கிளம்பு, நம்ம வீட்டு போலவா. என்னை பத்தி தெரியல உனக்கு. நான் சும்மா பூஜை காட்டல. அவருக்கு ரொம்ப மனசு பாதிச்சிருக்கு. இப்போ நீ எதுவும் சொல்லாத. விட்டுடா, அவன் வந்து போயிருக்கான். வேற பேசிக்கலாம். கொஞ்சம் பொறுமையாரு. விசேஷத்துல நான் இருக்க மாட்டேன்னு உங்களுக்கு தெரியாது. இங்க பாரு, அவன் என்ன முடிவெடுப்பா சொல்லு பாப்போம். அவளையும் சேர்த்து கஷ்டப்படுத்துற மாதிரி ஆயிரும். வா கிளம்பு. கிங்ஸே சொன்ன கேளு. இசை கிளம்புங்க. டேய், உனக்கு புரியாது. டேய், உனக்கு புரியாது. ஜான், அவ உனக்கு புள்ளனா இவன் யாரு? யார் என்ன குழப்ப வேண்டாம். இங்க பாரு, அவளை கையில வாங்குறதுக்கு முன்னாடியே இவன் உன் கையை பிடிச்சி நடக்க ஆரம்பிச்சுட்டான். அதை மறந்துடாத. தாய் தப்பம் கூட வளரல. உன் கையை பிடிச்சிட்டு உன் நிழலுக்கு பின்னாடி நடந்துவேன். உன்னை சாமியா தகப்பனா தாயா பார்த்து வளர்ந்தவன். சொல்ல போனா உனக்கு எல்லாமா இருந்தவன். ஈஸியா தூக்கிடுற. அவனை காயப்படுத்துறமேனு உனக்கு கொஞ்சம் மனசு வலிக்கலையா? அவன் ஆம்பளங்கிறனால நீ ஈஸியா காயப்படுத்துறியா? அவனும் எவ்வளவு தாண்டா வலிய தாங்குவான். ஆமா, அவன் காட்டு மிராண்டிதான், அரக்கன் தான், ஈவரத்தம் இல்லாதவன் தான். அதனாலதான் இன்னும் நம்ம எல்லாம் உயிரோட இருந்துட்டு இருக்கோம். அவனும் ஒன்ன மாதிரி என் பொண்டாட்டி தான் எனக்கு முக்கியம், என் பொண்டாட்டி என் புள்ளதான் முக்கியம் நினைச்சிருந்தான்னா அவன் இன்னைக்கு எங்க இடத்துல சந்தோஷமா வாழ்ந்துருக்கலாம். முட்டாள்தனம் பண்ணாத. பிள்ளைகள் ரெண்டு வாழ வைக்க வழிய பாரு. இவனுக்கு இருக்கிற ஒரே ஒரு சந்தோஷம், அவன் வாழன்னு ஆசைப்படுறது அவன் ஒருத்தி கூட மட்டும்தான். வேற ஏதாவது பேச வாழ்ந்துட்டான். 13 வயசுல உனக்காக கத்தி தூக்குனவன். உன் பாரத்தை குறைக்கிறதுக்காகவும் நீ ஏதாவது இல்லற வாழ்க்கையில ஈடுபடணுங்கிறதுக்காகவும் அவன் 13 வயசுல அவன் கத்தி எடுத்தான். நீ காதல்னால ஏன் வந்து ஒரு பொண்ணுக்கு பின்னாடி போய் நீ எல்லாத்தையும் தொலைச்சப்போ உனக்கு அவன் உசுரை கொடுத்து உன்னை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தான். சாம் அடிப்பட்டு விழுந்தப்போ இவன் தான் நின்று தூக்கி நிறுத்திருக்கான். பிரேமே காதல் தோல்வியா போய் சாவ போயிட்டான். போன தூக்கிட்டு வந்து காப்பாத்திருக்கான். அந்த காதல் தோல்வியில இது வரைக்கும் அவன் கத்திய தூக்கல. தான் கண்ணு முன்னாடியே காதலி வெட்டி கொண்டுட்டானுங்க. இனி அந்த கத்தியை தூக்க மாட்டேன்னு இது வரைக்கும் அவன் கத்தியை தூக்கல. அவனுக்கும் சேர்த்து இப்ப இவன் கத்தியை தூக்கலாம். வெளியே நமக்கு ஆபத்து, எப்படி நமக்கு அடிப்படும், நம்ம நாமளே காப்பாத்தணும். அதனால வீட்டுல ஒருத்த மருத்துவம் படிச்சே ஆகணும் அப்படின்னு அந்த அடிக்காம பாரு போற அவனை மேல் படிப்பு படிக்க வச்சான். அவன் தூக்க வேண்டிய கத்தியை இவன் தூக்கலாம். ஆமா, இவன் முரடன் தான். ஏன்னா அவனெல்லாம் தூக்க வேண்டிய கட்சி சேர்த்து இவன் தூக்க வேண்டியது இருந்தது பாத்தியா? அதனால இவன் முரடன் தான். பின்ன சாரோனே எங்கயோ வாழ்ந்தான். அவனும் தப்பான இடத்துல கொடுக்கப்பட்டான். அவனையும் மீட்டு அவனும் இந்த வீட்டு புலதானே அவனுக்கும் எல்லாத்தையும் கத்து கொடுத்து அவன் தூக்க வேண்டிய கத்தி சேர்த்து இவன் அந்த தூக்குறான். என்ன கடையில சின்ன பையன், அவனுக்கும் சேர்த்து இவன் தான் கத்தி தூக்கணும். அந்த நிக்கார எங்க அண்ணன், அவர் அவரை காப்பாத்திக்கிறதுக்கே கத்தி தூக்க மாட்டாரு. அவரையும் சேர்த்து இவன் தான் காப்பாத்தணும்.
பின்ன அலெக்ஸ் சொல்லவே வேண்டாம். இது வரைக்கும் அவனுக்கு கத்தி தூக்கவே தெரியல. ஒட்டி பண்ண பாவத்துக்காக அவனுக்கும் சேர்த்து இவன் தான் கத்தி தூக்கணும். நீ ஒருத்தர் தான் இவனுக்கு சரிசமா கத்தி தூக்கிட்டு இருந்த. நீயும் போய் ஏமாந்து எல்லாத்தையும் தொலைச்சிட்டு வந்து நின்ன. ஒட்டுமொத்த பாவமும் இவன் ஒருத்த மேல. இப்படி எல்லாருக்கும் கத்தி தூக்கி தூக்கி அவன் மனசுல இருப்பாடா. இப்படி எல்லாருக்கும் கத்தி தூக்கினா அவன் எப்படி மனசுல இருப்பான்? மோடனாதான் இருப்பான். மோடனா தாண்டா இருப்பான். காட்டு மிராண்டி. இங்க இருக்க எல்லாருக்கும் கத்தி தூக்குறான்ல, அவன் காட்டு மிராண்டி தான். ஆமாடா, ஒரு மனுஷன் தியாகம் பண்ணலாம். ஆனா இவன மாதிரி எவனை தியாகம் பண்ணக்கூடாது. இப்போ காட்டுப்பாண்டின்னு அவன் கேட்டு நான் பொண்டாடி முன்னாடியே நீ அவனை வேதனைப்படுத்திக்கிட்டு இருக்க. இதையும் அவன் தாங்கித்தான் ஆகணும். அவனுக்கு நான் எங்க நான் வாழ்ந்துருக்கான். இவன மாதிரி பிள்ளைங்க ரோட்ல விளையாடும் போது இவன் விளையாடல. காதல் பண்ண வேண்டிய விஷயம் அவன் காதல் பண்ணல. இவனை சுத்தி அத்தனை பிள்ளைங்க காதல் வலை வீசும் போது கூட நாம காதலிச்சு போயிட்டா அண்ணன் தம்பி எல்லாம் பேர்ல நின்று வலையில வெட்டி போட்டுருவானுங்க. அத்தனை ஆசை பாசங்களை அத்தனை ஒழிக்க வச்சுட்டு இங்க வாழ்ந்தான். அதையும் மீறி தப்பி தெரிய மனசுக்குள்ள ஒத்தி வந்தான். தப்பி தவறிதான் வந்தா. பையனுக்கு புடிச்சு போச்சு. அவ கூட வாழ்ந்தே ஆகணும்னு அவளை வெட்டி வெட்டி காதலிச்சான். அதுவும் தாவாரிசு பின்னாடி ஆகி போச்சு. இப்ப இந்த மகாராணி சேர்த்து இவன் தான் காப்பாத்தணும். இவனுக்கு சேர்த்து இவன் தான் கத்தி தூக்கணும். நேரத்தை பார்த்தல அவனுக்கு. சண்டனால இவன் தான் போய் நிக்கணும். உங்களை எவ்வளவு வெட்டவனா இவன் தான் தலையை கொண்டு கொடுக்கணும். இது வரைக்கும் நீங்க உயிரோட இருக்கீங்களா? எப்படி இவன் சிங்கம் மாதிரி காட்டு மிராண்டி மாதிரி ரவுடி பையா மாதிரி ரவுடிங்க வட்ட பேரோட ஊர் முழுக்க சுத்திட்டு வர போய்தான் நீங்க எல்லாம் இங்க சுத்திக்கிட்டு இருக்கீங்க. அவனுக்கு இது ஒரே ஒரு சந்தோஷம். அதை நீ பறிக்க பாக்குற. என்ன ஜெல் பண்ணிக்கிட்டு இருக்க நீ? அததான் கேக்குறேன். இவ்வளவு பொறுப்புல அவனுக்கு எதுக்கு பொண்டாட்டி? இவன் மாறிட்டான். இவன் காட்டு மிராண்டியா மாறிட்டான். இவனுக்குள்ள இப்பெல்லாம் இவன் இருக்கமே இல்ல. இவன் காட்டு மிராண்டி மாதிரி இருக்கும். இவன் பேச்சு நடவடிக்கை எல்லாமே வாய் போச்சு. இவங்க யாருக்கும் தெரியாது. இல்ல இவன் கோவத்துல ஒரு ஆள விட்டாதான் என் புள்ள உயிரை இருக்க முடியாது. அது மட்டும் இல்ல, இவனுக்கு பழி வாங்க குணம் உண்டு. இப்ப இவன் பிள்ளைய என் புள்ளதான் கொண்டுதான் நினைச்சுட்டு இருக்கான். அதனால எந்த இலைக்கும் போய் என் பிள்ளை ஏதாவது பண்ணுவான். கோத்த கலப்பிடாத. சத்தியமா சொல்ற, போட்டு தள்ளிடுவேன். பாத்தீங்கல்ல, பின்ன அர்த்தம் நம்ம பேசினா அவன் பொண்ணுக்கிடாது. அவன் உசுரு. அவன் பிள்ளை பெற்று கொடுத்தவா. எப்படி நீ பிள்ளை பேசலாம்? இல்ல இல்ல, என் பிள்ளை இவன் கூட வாழக்கூடாது. இவ்வளவுதானே வாழக்கூடாது. நான் சட்டப்படி போக போறேன். தேவையில்லை. எப்போ என் மேல ஒரு துளி கூட பாசம் இல்லாம உன் வன்மத்தை எப்ப கக்குனியா அப்பவே நான் உன் தம்பி இல்ல. அவனை உயிரோட சாகடிக்காதடா. வேண்டாப்பா. அவன் நெஞ்சில நான் இல்ல. அவனுக்கு என் மேல இருக்குதுன்னா கோவம் மட்டும்தான். அவனுக்கு என் மேல இந்த பாசம் நம்பிக்கை எல்லாமே போயிடுச்சு. அவன் பொண்ணு அணி வச்சுக்கிட்டான். ஆனா ஒண்ணுப்பா, நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். உலகத்துல தியாகம் மட்டும் செய்யவே கூடாதுன்னு. நான் செஞ்ச தியாகத்தை சொல்லல. ஆனா வீணா போயிட்டு மட்டும் தெரியுது. பாசலாம் வீண்பா. அவன் பொண்ணு தான் சொல்றேனே தவிர நான் யாருங்கிறதே அவன் மறந்துட்டான்பா. நான் இப்பவும் கோவத்தை கண்ட்ரோல் பண்றதே என் அண்ணனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான். நான் தப்பா அப்படி நினைச்சிருக்கேன். அவன் கண்ணுல நான் தெரியவே இல்லை. நான் யாருங்கிறதே அவனுக்கு தெரியல. இதுக்கு மேல நான் எதுவும் சொல்லலப்பா. பின்னாடி நீ ரொம்ப வருத்தப்பட போற. வேண்டாம், அவனை தைசது அழ வைக்காதீங்க. அவன் உங்களுக்காக செஞ்ச தியாகத்தை நான் கண் கூட பார்த்தவன். கூட இருந்த எனக்கு அவன் பண்ற தியாகத்தெல்லாம் பார்த்துட்டு இப்படி ஒருத்தர் கூட நம்ம பிறக்கலன்னு நான் வருத்தப்பட்டேன். இப்போ அவன் ஃப்ரெண்டு தானா? இப்ப நினைக்கிறேன் நல்ல நேரம். நான் அவன் கூட பிறக்கல. பண்ணிருந்தா இன்னைக்கு உங்களை மாதிரி நானும் அவனுக்கு துரோகம் பண்ணிருப்பேன். நல்ல நேரம். நான் அவனுக்கு ஃப்ரெண்டா இருந்தேன். ஃப்ரெண்டு என்னைக்கும் துரோகம் பண்ண மாட்டான். சத்தியமா சொல்றேன்னு இப்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு. உங்களை மாதிரி நான் அவன் கூட பிறக்கலன்னு. சுயநலமா அவனை பயன்படுத்திக்கிட்டீங்க. துன்பத்துக்குனே அவனை வளர்த்து வச்சிருக்கீங்கல்ல. எல்லாத்தையும் ஆரம்பிச்சு வச்சவனே நீதான். இல்லடா, வாய மூடிக்கிட்டு இருக்க. உங்க அண்ணன் எவ்வளவு பெரிய வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அமைதியில நின்றுட்டு இருக்கா. கேசே உனக்காக என்ன தியாகம் பண்ணிருக்கான்னு உனக்கு தெரியாது. மறந்துடாத. நன்றி இல்லாம இருந்துடாத. ஒன்னும் சொல்லதுக்கு இல்ல. போங்கடா. யார் போகணும் போங்க. அதெல்லாம் என் பிள்ளை விட்டு கொடுக்க முடியாது. விட்டு கொடுக்காதண்ணே. விட்டு கொடுக்க வேண்டாம். ஆனா அவனை நீ விட்டு கொடுத்துட்ட. உன் கூட சேர்ந்து நாங்க கை கட்டி நின்னுட்டோம்ல. கை கட்டி நிக்கல. உனக்கு ஏதாவது ஆயிருங்கனால தான் கை கட்டி நிக்கிறோம்.
அவனை நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம். போன எனக்கு காலத்துக்கு குற்றலட்சணம் ஆக்கிட்டல. போடா, அதெல்லாம் எப்படி தர முடியாது. நீ கொடுத்தாலும் நீ அவன் வாங்க மாட்டான். தங்கப்புல நீ வாமா, நமக்கு யாரும் வேண்டாம், எவனும் வேண்டாம். உங்களை எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு தெரியும். சூப்பர், நல்ல முடிவு. பிரமாதம். நீ வாமா, கொண்டவங்கிட்ட பேசிக்கிட்டு. அவன் என்னையே பார்க்க விட மாட்டேக்கான். டேய், அதுக்கு வேலை போட்டவன் நான். டேய், அது ஏன் வேலைடா? பைய கையில கூட தர மாட்டானே. இந்த பையனை இவ்வளவு பாசம் வச்சிருக்கான். ஆனா இப்ப ஜானட் இருக்க முடிவு சரியான முடிவு. பார்க்கலாம். போனவன் ரொம்ப புத்திசாலி, கரெக்டா அண்ணன் கையில ஒப்படைச்சிட்டு போயிட்டான். அது இங்க யாருக்கும் தெரியல. நடக்கட்டும் நடக்கட்டும். டேய், நீ ஒத்ததான் உன் பிள்ளைய காப்பாத்தணும். இனி எவனும் வரமாட்டான். பார்க்கலாம். நீ ஜானா வாரியா இல்ல உன் பிள்ளைக்கு அப்பனா வாரியான்னு நானும் பாக்குறேன். வேண்டாம், எனக்கு யாருமே வேண்டாம். போதும், நான் இது வரைக்கும் பண்ணதெல்லாம் போதும். இனி நான் கை கட்டி வேடிக்கை மட்டும் பார்க்க போறேன். நான் இன்னைக்கு எதுவும் பண்ண போறது இல்ல. யாருக்கும் நான் தள்ளி கொடுக்க போறது இல்ல. போடு, போ. உனக்கு உங்க அப்பா தானே வேணும். போ. என்கிட்ட இருந்து என் பிள்ளை எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டீங்கல்ல. எனக்கு இருந்த ஒரே ஒரு சந்தோஷம் அது மட்டும்தான். அதையும் என்கிட்ட பறிச்சுட்டீங்கல்ல. போங்க, என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்க. திரும்பி பார்த்தா நான் எனக்கு எதுவுமே வைக்கல. திரும்பி பார்த்தா நான் எனக்காக வாழவே இல்லை. இந்த போட்டோ ஒண்ணு குறைச்சல. எனக்கு யார் மேல நம்பிக்கை எல்லாம் இல்ல. இருந்தாலும் கேக்குறேன், பிறந்தது இருந்தே என்ன வஞ்சிச்சுட்டு இருக்கீங்களே, தெய்வம் இருக்கா இல்லையா? பிறந்தப்பவே தாய் தகப்பனை என்கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டீங்க. தாய் பாசம் தந்தை பாசம்னா என்னன்னு எனக்கு தெரியாது. எதுவுமே எனக்கு ஞாபகத்துல இல்ல. எந்த உறவுமே என் கூட நிரந்தரமா வைக்கலையே. நான் என்ன அவ்வளவு வேண்டாதவனா? நான் தான் இவ்வளவு வேண்டாதவனா இருக்கேன். பெரிய என்ன படிச்சீங்க, நான் ஏன் அந்த மண்ணில பிறக்கணும்? எல்லா உறவும் எனக்கு இருக்க மாதிரி இருக்கு, ஆனா எந்த உறவும் என் கூட இல்ல. எந்த உறவும் என் கூட இல்ல. அம்மா, அம்மா, எனக்கு உங்களை பார்க்கணும் போல இருக்குமா? அம்மா, உங்களை ரொம்ப நல்லவங்கன்னு சொல்றாங்கம்மா. அதனாலதான் அத்தை உங்களை தேர்ந்தெடுத்தாங்கன்னு சொன்னாங்கம்மா. ஏம்மா, ஏம்மா என்ன மட்டும் விட்டுட்டு போனீங்க? நீங்க எல்லாருக்கும் நல்லவங்களா இருந்திருக்கீங்க. ஏம்மா என்ன மட்டும் விட்டுட்டு போய் எனக்கு வேண்டதெல்லாம் நீங்க. அம்மா, 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 கஷ்டம் வரும்போதெல்லாம் எனக்கு உங்க ஞாபகம் நம்ம வருது. என்னால முடியலம்மா, என்னால முடியலம்மா. ஏம்மா என்ன மட்டும் இந்த மண்ணில் தவிக்க விட்டுட்டு போனீங்க? நீங்க ரொம்ப நல்லவங்க தானம்மா. என்னையும் கூட்டிட்டு போயிருக்கலாம்மா. இந்த கஷ்டம், இந்த ஏமாற்றம், இந்த வலி, இது எதுவுமே எனக்கு இருந்திருக்காது இல்லம்மா. அம்மா, எனக்கு உங்களை பார்க்கணும் போல இருக்குமா. உங்க கூட என்ன கூட்டிட்டு போயிருங்கம்மா. என்ன கூட்டிட்டு போயிருங்கம்மா. அம்மா, அம்மா. அப்பா இருந்தோம், அப்பா இல்லாத அனாதையா வாழ்ந்த. எல்லாரும் இருந்து நான் எப்பவுமே இப்படிதாம்மா இருக்கேன். எத்தனை உறவு இருந்தாலும் ஒவ்வொருத்தி உறவு இல்லாதனால நான் அனாதையதம்மா வாழ்ந்திருக்கேன். அம்மாங்கிறவா பிள்ளைக்கு எவ்வளவு முக்கியங்கிறத என் வாழ்க்கையில நான் உணர்ந்துட்டேம்மா. அம்மா, நீ ஒருத்தி இருந்தா நான் இன்னைக்கு அனாதை மாதிரி உணர்ந்திருக்க மாட்டேம்மா. எனக்காக நீ நின்று பல்லம்மா. எல்லாரும் என்னை விட்டு போனப்போ நீ என் கூட நின்று பல்லம்மா. அம்மா, என்ன கூட்டிட்டு போயிரியாம்மா.
எல்லாரும் எனக்கு கல்லஞ்சக்காரன்னு சொல்றாங்கம்மா. முரடன்னு சொல்றாங்கம்மா. நான் தனியாடுறது யாருக்கும் தெரியாதும்மா. நான் அவங்க முன்னாடி அழுதா என்ன கோலன்னு சொல்லுவாங்கம்மா. எனக்கு யார் முன்னாடி அழுறது பிடிக்க மாட்டேங்குதும்மா. இப்ப கூட ஏன் உசு ஏன் புள்ள ஏன் பொண்டாட்டிய பிடிச்சி வச்சுக்கிட்டு கொடுக்கல. எனக்கு அழுக வந்ததும்மா. அழுகாமலாம் இல்ல. ஆனா நான் அழுதா தோத்துருவோம்னு எனக்கு பயமா இருக்கும்மா. நான் சிவத்துக்குள்ள நான் அழுத மத்தவங்க முன்னாடி நான் அழுதுகிட மாட்டேம்மா. அதனாலே நான் கல்லஞ்சக்காரன்னு சொல்றேங்கம்மா. இந்த கல்லஞ்சுக்குள்ள எவ்வளவு வேதனை இருக்குன்னு யாருக்குமே தெரியாதும்மா. அம்மா என்னால இதுக்கு மேல முடியாதும்மா. என்னை கூட்டிட்டு போமா. ஏமா என்னை விட்டுட்டு போன. என்னை கூட்டிட்டு போமா. இப்ப இருக்கா நீ இப்படி புடிச்சிட்டு இருக்கா? ஏன்னு உனக்கு தெரியாது. அவங்க என் புள்ள நரக வேதனை பட்டுக்கிட்டு இருக்கா. என்ன என்னடா பண்ண சொல்ற? டேய் ஜானு, நான் எங்க புள்ள உரிமை கொண்டாடுவேன்னு என்ன பார்க்க கூட விட மாட்டேங்கிறான். அவனுக்கு புள்ள பாசம் முத்தி போச்சு. வாய்ப்பு கிடைச்சா இதெல்லாம் வெளியில போக சொல்லிடுவான். ஏன்னா நாளைக்கு என்னைக்காவது ஒரு நாள் நான் உரிமை கொண்டாடிட்டேன்னா அவன் அந்த அளவுக்கு பைத்தியம் ஆயிட்டான்டா. உன் புள்ளைய லேஸ் பட்டவெல்லாம் கிடையாது. அவன் அமைதியா நின்னது அப்பமா வாண்டனுக்காக தான். அதான் எனக்கு தெரியுமே. சரி நம்ம கை விட்டுட்டா எப்படினாலும் இந்த குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு ஜானா வெளியில வருவான்னு அவன் அதுக்கு தான் அமைதியா நின்றுருக்கான். கண்டிப்பா சொல்றேன், புள்ளைக்காவது ஜானா வெளியில வருவான். அது வரைக்கும் என் புள்ள வாழ்க்கை டே அவன் 2-3 நாள் ஒரு மாதிரி இருப்பான். அப்புறம் சரியாயிடுவான். இங்க பாரு, என் பொண்ணு லேஸ் பட்டவெல்லாம் கிடையாது. அவன் அமைதியில நின்னான்னா அப்பாவுக்காக தான் நின்றுப்பான். புருஷன் எப்படினாலும் மனசை தட்டிட்டு வெளியில போய் மாறிடுவான். ஆனா ஜான் அப்படி இல்ல. இப்ப இசை மட்டும் கிங்ஸும் கூட போயிருந்தான்னு வச்சுக்க, ஜான் சத்தியமா நைட்டே செத்துருவான். உன் புள்ளி அந்த இடத்துல கவனிச்சியா? இசை நீ என் பக்கம் வர போறியா இல்ல உங்க அப்பா பக்கம் போறியான்னு ஏதாவது ஒரு கேள்வி கேட்டிருப்பான். இல்ல இசைதான் வாய திறந்தாளா? ரெண்டுமே புத்திசாலிகள். ரெண்டு அந்தளவுக்கு ஏமாந்தெல்லாம் போகாதே. ஜானுக்கு தான் 2 விட்டு கொடுத்துட்டு போயிருக்கு. விடுடா சரியாயிரும். இல்லடா, நான் என் பிள்ளைக்கு ஓய்வு கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்னடா சொல்ற? நான் வந்துட்டு இல்ல, என் பிள்ளைக்கு ஓய்வு கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். இனி நான் இறங்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். இப்ப வேணாண்டா, நீ இந்த மாதிரி முடிவுலாம் எடுக்காத. என் புள்ள வாழவே இல்லடா. 13 வயசுல கத்துட்டு இருக்கான். இப்பவும் என் புள்ள ஓடிக்கிட்டு இருக்கான். போதும், அவன் கொஞ்ச நாள் அவனுக்காக வாழட்டும். அவனுக்காக வாழட்டும்னா என் புள்ள அவனுக்காக வாழணும். சராசரி எல்லா பயிர்களும் மாதிரி அவனும் வாழணும். என் புள்ளைய நான் வாழ வைக்க போறேன். என் புள்ள வாழணும்டா. அவன் எல்லா மாதிரி வாழ வேண்டாம். போதும், அவன் இது வரைக்கும் செஞ்ச தியாகம்லாம் போதும். வயசு பையன் என்ன பண்ணுவானோ அத்தனை என் பையன் பண்ணணும். ஒரு வயசு பையன் எப்படி நடந்துக்குவானோ அப்படி என் பிள்ளை இருக்கணும். அவனுக்கு நீ நான் குழந்தை பருவத்தை கொடுக்க முடியாது. அவங்கிட்ட நாங்க தட்டி பறிச்ச அந்த குழந்தை பருவத்தை நாங்க கொடுக்க முடியாது. ஆனா இப்போ அந்த வாலிப பருவத்தை என்னால உனக்கு கொடுக்க முடியும். என் புள்ள வாழணும். இனி கிங்ஸின் பண்ற வேலையை நான் பண்ண போறேன். இன்னைக்கே நான் இறங்க போறேன். அவனுக்கு நான் முழுசா ஓய்வு கொடுக்க போறேன். அப்ப நான் என்னடா அவனுக்கு பண்ணிருக்கேன்? சொல்ல போனா அவன் தான் எனக்காக எல்லாத்தையும் பண்ணிருக்கா. போதும், என் புள்ள தூக்குன சோமா எல்லாம் போதும். இனி கொஞ்சம் அவனுக்காக வாழட்டும். மாப்பிள்ள வாங்க. மாப்பிள்ள வந்துருக்காரு. வாங்க 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 வா. யார் வந்துருக்காரு பாரு. வாங்க ராணி. மாமா. சொல்லுங்க மாப்பிள்ள. ராணி உங்ககிட்ட சொல்லிருப்பா. என்ன விஷயம் மாப்பிள்ள? இல்ல, எங்களுக்குள்ள இருக்கிற மன்னிக்கணும் மாப்பிள்ள. அவன் என்னைக்குமே உங்க குடும்ப விஷயத்த இங்க வந்து சொல்ல மாட்டான். சொல்லுவா. இசைக்கும் அவளுக்கும் விளாட்ல சண்டைனா வீட்டுல வந்து சொல்லுவா. என் பொறிக்கஞ்சட்டி தூக்கிட்டா அதுக்கு பதில் வேற ஏதாவது வாங்கி கொடுங்கன்னு கேட்பா. மத்தபடி அரமனை விஷயம் எங்க வீட்டுக்கு வராது. இது வரைக்கும் என் புள்ள சொன்னதும் இல்ல, நாங்க கேட்க போறதும் இல்ல. அது உங்க குடும்ப விஷயம். எப்போ எங்க புள்ளைய நாங்க உங்ககிட்ட கொடுத்தோமா அப்பமே அவ உங்க வீட்டு புள்ள. அவளை பத்தி இங்க வந்து கேட்டுட்டு இருக்கீல. சிறப்பா கிடைச்ச மாதிரி இருக்கு. அது வந்து அவ உங்க வீட்டு புள்ள மாப்பிள்ள. உங்க அம்மா அப்பாவுக்கு மருமகா, உங்க அண்ணன் தம்பிகளுக்கு அண்ணி, உங்க வீட்டு அண்ணன்மாருக்கு அவ புள்ள. எங்களுக்கும் அவளுக்கும் இவன் எந்த சம்பந்தமும் இல்லையே மாப்பிள்ள. இல்ல, அவ இங்கதானே வந்தா. காலையில வந்தா. வந்துட்டு இப்பதான் போனா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போனா. வீட்டுக்கு போயிட்டாளா? ஆமா, வீட்டுல அபியாக்கா கிட்ட சொல்லிட்டு வந்தேன்னு சொன்னால. இல்ல மாப்பிள்ள, அவ வீட்டுக்கு போயிட்டா. இது கூட எனக்கு தெரியல. சரி, இவ்வளவு அசிங்கப்பட்டுட்டேன். மாப்பிள்ள சொல்லுங்க. அவ உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்டவா. உங்களுக்காக பிறந்தவன்னு சொல்லலாம். அவ உங்க சொத்து. நீங்க தான் பாத்துக்கணும். உங்களுக்கான சொத்தை நீங்க கண்கருத்துமா பாக்கணும். நாளைக்கு ஏதாவது ஒண்ணுனாலும் நீங்க தான் பொறுப்பு. உங்களுக்கு தான் நஷ்டம். நீங்க தான் கொஞ்சம் பாத்துக்கணும்.
எங்ககிட்ட வந்து கேட்டியன்னா இனி அவளுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இல்ல, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சேன். என்ன மாப்பிள்ள பெரிய பெரிய வார்த்தைலாம் சொல்லிக்கிட்டே, புருஷ முன்னாடிக்குள்ள 1000 இருக்கும், அதை போய் எங்ககிட்ட 3வது மனுஷன் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. புள்ளே பெற்றவங்க தானே நீங்க? உண்மைதான் மாப்பிள்ள, பெத்தோம். ஆனா எப்போ உங்களுக்குன்னு கொண்டு போனீங்களா, அவன் முழுசா உங்க சொத்து. நீங்க தான் பொறுப்புன்னு சொல்லிட்டோமே. அவ சந்தோஷமா வாழ்றதும் வேதனையா வாழ்றதும் உங்க கையில தான் இருக்கு. இல்ல, நான் பண்ணது தப்பு. நான் தப்பு பண்ணிட்டேன். பொண்ணை பெத்த உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு தான் வந்தேன். கல்யாணம் முடிஞ்சோடனே ஒத்துக்கொத்த புரிஞ்சுக்கிட்டு 100 வருஷம் வாழ்ந்த மாதிரி யாரும் இருக்க முடியாது. காலம் போக போக தான் ஒத்துக்கொத்த நல்லா புரிஞ்சுக்கிட முடியும். நீங்க இப்பதானே மாப்பிள்ள கல்யாணம் முடிச்சிருக்கீங்க, ஒண்ணு இல்ல போக போக ஒத்துக்கொத்த புரிஞ்சு நடந்துக்கிடுவீங்க. இதுக்கு போட்டுட்டு எங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும்னு பெரிய வார்த்தைலாம் சொல்லிக்கிட்டு உங்க புருஷ முன்னாடி விஷயத்த நீங்களே பேசி முடிச்சுக்கிடுங்க. மாப்பிள்ளையா வந்தீங்கன்னா விருந்து வைக்கும், வேற எதுவும் வேண்டாம் மாப்பிள்ள. மன்னிச்சிருங்க. நல்ல தாய் தகப்பனுக்கு பிறந்த புள்ள. நான் சரியா புரிஞ்சுக்காம குடும்பம் நடத்திட்டேன். இனி அந்த தப்பு நடக்காது. நான் இனிமே அந்த தப்பு பண்ண மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. என்னால உங்க மனசு நொந்து போயிருந்தா உங்க காலில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்கிறேன். மாப்பிள்ள என்ன பேசுறீங்க? வேணாம் மாப்பிள்ள, உங்களை மாதிரி பிள்ளைங்கெல்லாம் கிடைக்கிறது கொடுத்து வைக்கணும். என்ன மாப்பிள்ள? நீங்க புள்ளைய பெத்தவங்க. புள்ளைய பெத்தவங்க தான் இல்லைன்னு சொல்லல, அது ஒருத்தன் கையில புடிச்சு கொடுக்குற வரைக்கும் தான். எப்போ உங்களுக்கு சொந்தம் சொல்லி நாங்க கொடுத்தோமோ அதுக்கப்புறம் அந்த பிள்ளைக்கு எங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. இப்படிப்பட்ட மனுஷங்களை காயப்படுத்தினா அந்த தேவை என்ன தண்டிக்காம விடாது. இனிமேல் உங்க பொண்ணு ஒரு நாளும் கண் கலங்க மாட்டா. நல்லபடியா பாத்துக்கிறேன். இந்த திருப்பி என்ன மன்னிச்சிருங்க. நம்ம புள்ள ரொம்ப அதிர்ஷ்டக்காரிடி, உண்மையிலதான் நம்ம புள்ள ரொம்ப அதிர்ஷ்டக்காரி. தங்கமான புள்ளையிலே மனுஷனுக்கு தாண்டி கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம். நல்ல மனுஷனுக்கு தான் நம்ம புள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம். நான் தான் சொன்னேன், மாப்பிள்ளைக்கு விவரம் பத்தல. அவர் எப்பவும் படிப்பு தொழில்னு பார்த்தவரு, ஒரு பொண்ணு கூட எப்படி வாழணும்னு தெரியல. நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, பிள்ளைக்கு தப்பான அட்வைஸ் எதுவும் கொடுத்துறாதேன்னு. கரெக்டா இருக்கு பாத்தியா? நல்ல நேரம், நான் தப்பா புரிஞ்சுட்டு பார்த்தேன். இதுக்குதான் சில நேரம் பெரிய கொஞ்சமா கேட்கணும். புள்ள வந்தா சோத்த போட்டு கொடுக்கணும், அதோட அனுப்பிடணும். அவ வீட்டு விஷயத்த நம்ம கேட்க கூடாது. இப்ப பார்த்தல, நம்ம இப்ப தப்பா நம்ம பிள்ளைக்கு சொல்லி கொடுத்திருந்தா இப்படி ஒரு மாப்பிள்ளை நமக்கு கிடைச்சிருக்குமா சொல்லு? புருஷன் முன்னாடி விஷயம் அவங்களே பேசி முடிச்சுக்கிடுவாங்க. நாம 3வது மனுஷங்க தூர ஒதுங்கின்னு அவங்க வாழ்றதையோ சண்டை போட தூர நின்று தான் பார்க்கணும். உள்ள போகக்கூடாது. தெரியும், புள்ளைகள் வாழ்ந்துரும். போ பைத்தியக்காரி, புள்ள வந்தா எதையாவது ஒண்ணு சொல்ல வேண்டியது. போ போ. இசைமா, அபியம்மா, சாப்பிடலையாம்மா? பசி இல்லம்மா, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறது. எவ்வளவு நேரம் பசி இல்லாம இருக்கும்? 2 நாளாவா? பசி இல்லம்மா. உன் புருஷனை பார்க்க போனியா? என்னம்மா, உன் புருஷனை பார்க்க போனியான்னு கேட்டேன். இல்லம்மா. சரி, கிங்சன் வீட்டுக்கு வந்திருக்கான், ரூமுக்கு தான் போனான். அப்படியா? ஆமா, அதான் பாத்தியான்னு கேட்டேன். இல்ல. சரி, நீ சாப்பிட வாயேன். இல்லம்மா, எனக்கு பசி இல்லை, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். சரி. தங்க குட்டிகளா, வாங்க நம்ம அப்படி வாக்கிங் மாதிரி போயிட்டு வரலாமா? வா, அம்மா கூப்பிட்டுட்டு நம்ம அப்படி வெளியில போயிட்டு வரலாம். வாங்க. ஏங்க, என்ன? உங்க பொண்ணை கஷ்டப்படாம பாத்துக்கணும்னு சொல்லிட்டு நீங்களே கஷ்டப்படுத்துறீங்கன்னு உங்களுக்கு தோணலையா? தப்பா சொல்லல. என்ன இருந்தாலும் அவளுக்கு அது புருஷன். அவளுக்கு அவ புருஷன் கூட இருக்கதானே சந்தோஷம் இருக்கும். நீங்க ஏன் இவ்வளவு பிடிவாதமா இருக்கீங்க? நீங்க இப்பெல்லாம் பிடிவாதமா இருக்க மாட்டீங்களே. அவளை பார்த்தா உங்களுக்கு பாவமா தோணலையா? இல்ல இல்ல, என் பொண்ணு சந்தோஷமா இருக்கணும். அவன் கூட அந்த பைந்து வாழ்வான். அப்படி யாருங்க உங்களுக்கு சொன்னா? உனக்கு என்ன தெரியும்? இந்த 20 நாள் என் பொண்ணு பட்ட படி எனக்கு தான் தெரியும். இனி இதை பத்தி நீ பேசாத. அதையும் மீறி என் புள்ள அவனை பார்க்க போனா செத்து போன்னு சொல்லியிருக்கான். இவன் கூட என் புள்ள வாழணும். கோவத்துல சொல்லியிருக்கலாம். கோவத்துலனா என் புள்ளைய பார்த்து அந்த வார்த்தை சொல்லுவானு கேட்க. சரி, தப்புதான். அதுக்காக இப்படியே தண்டனை கொடுப்பீங்க? இசை அதுல வேதனைப்படுவானே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இங்க பாரு, அதெல்லாம் என் புள்ளை அவன் கூட நான் வாழ விட மாட்டேன். நீங்க பாவங்க, ஏன் இப்படி பிரிச்சு வைக்கிறீங்க? என் புள்ள தனியா எப்படி சந்தோஷமா வாழ வைக்கணும்னு எனக்கு தெரியும். அந்த முரட்டு பையன் என் பிள்ளைக்கு தேவையே கிடையாது. ஒரு வார்த்தை உங்க பிள்ளைகிட்ட கேட்டீங்களா உனக்கு ஒரு புருஷன் வேணுமா வேண்டாமான்னு? புருஷன் வேணும் தொலைச்சிருந்தா என் பக்கத்துல நின்றுக்க மாட்டான். அப்பான்னு ஒரு வார்த்தை சொல்லி கூப்பிட்டுப்பா. என் புள்ள அமைதான் நின்னாடி என் பக்கத்துல என் புள்ள என்ன ஒட்டியே நின்னா தாண்டி என் புள்ள. உங்க பாசம் புரியுதுங்க, அதுக்காக. இங்க பாரு, இதே மாதிரி என் புள்ள கிட்ட வச்சு பேசிட்டு இருக்காத. அடிச்சுல சொல்றேன். இல்ல, எனக்கு என்னமோ இது இல்ல உங்க விருப்பம். வா, சாம்பிளுக்கு சாப்பாடு விட்டுனா அப்படி இல்ல. இல்லையா? ஏன்?
ஏன்னு உருட்ட விடான்னு சொல்லியிருப்பா போலுக்கு. அவ எதுக்கு அப்படி சொல்லியிருக்கா? அது அவங்க விஷயம், அது எனக்கு தெரியாது. என் பிள்ளை எவனும் கவனிக்க வேண்டாம். என் பிள்ளை நான் பாத்துக்கிடுவேன். எவனையும் நம்பி நான் இல்ல. அட சாப்பிடுமா, சாப்பிடு சாப்பிடு. சரிங்கப்பா. கொண்டா அப்பா விட்டு விடுத. இருக்கட்டும்ப்பா. இரு, வா அப்பா கிட்ட வா. என் தங்க பிள்ளை, என் வயிறு பிள்ளை. அப்பா சோறு விட்டு விடுத. சரிங்கப்பா. பிள்ளை மனசு கஷ்டமா இருக்குமா? இல்லப்பா, சும்மா தான் உட்கார்ந்திருந்தேன். எனக்கு சாப்பாடு ஊட்டி விடுங்கப்பா. சரி சரி சொல்லிட்டா சாப்பிடாம உட்காந்துருக்கானு. என் பிள்ளைக்கு நான் ஊட்டி விடுவேன். இருமா. நான் நினைச்சேன் நீ வந்துட்ட, தோணுச்சு வந்துட்டேன். டேய் தண்ணி அடிக்கலாமா? டேய் உனக்கு அது பழக்கம் இல்லையா? உனக்கு பழக்கம் இருக்குல்ல, எனக்கு பழக்கம் இருக்கு. உனக்கு சந்தோஷமா இருக்கணும். வா. அது என்னடா? இல்ல இப்பெல்லாம் குழந்தைங்களை தூக்குவேனா, அதனால இப்பெல்லாம் தொடவே இல்லை. ரொம்ப நாள் ஆயிட்டு. ஏண்டா? இல்லடா புள்ளையில தூக்குவேன் வைப்பேன், அதான் இப்பெல்லாம் நான் தொடுறது இல்லை. ஆனா நீ கூப்பிட்டா நான் வருவேன். இல்லடா சந்தோஷமா இருக்கணும்னு தோணுது. போலாம் வா. குழந்தைங்கள தூக்க முடியாது, 2 நாளைக்கு தூக்கட்டா என்ன? வா. டேய் உனக்கு தான் இது பழக்கமே இல்லையா? எல்லாம் கத்துக்கிட்டா வரும், பழகிக்கலாம். வா நான் ரெடிதான். செம்ம என்ஜாய் பண்ணலாம். இன்னில இருந்து நான் ஜாலியா இருக்க போறேன். வா. நீ உண்மையிலே ஜாலியா இருக்கிறது நான் கூப்பிடுவேன். நீ ஜாலியா இருக்கன்னா நான் வரேன். ஆனா சோகத்தை மறைக்கதான்னா அது வேண்டாம். எனக்கு என்னடா சோகம்? சிங்க மாதிரி என் ஃப்ரெண்டு நீ இருக்கா, எனக்கு என்னடா சோகம்? வீட்டுல சிங்க குட்டி இருக்கானுங்க, பாத்துக்கலாம். வா. நிஜமாதான்டா, நான் எனக்குன்னு வரலான்னு முடிவு பண்ணிட்டேன். வா கொஞ்சம் வாழ்ந்துதான் பாப்போமே. அப்படின்னா எல்லா பொறுப்புல இருந்து கொஞ்சம் வெளியில வரப்போறேன். பாக்கட்டும், அவரு போட்ட அவரு பாக்கட்டும். அவன் உயிரை அவன் காப்பாத்துட்டான். எவன் உயிரை எவன் கையில இல்லைங்கத நிரூபிச்சிட்டானுங்க. அவன் உயிரை காப்பாத்துட்டான். ஜெயிக்கிறவன் வாழட்டும், தோத்து போறவன் செத்து போகட்டும். ஒண்ணும் பண்ண முடியாது. முடியலடா, போதும். இந்த பயிலுக்கெல்லாம் பாவுண்டா. நீ இப்படி இருக்குன்னு 2 நாளா வீட்டு பக்கமே வராம கிடக்கானுங்க. வீட்டு பக்கமே வராம வந்துட்டா என் பொறுப்பெல்லாம் சரியாயிருமா? அது பாத்துக்கலாம். நீ வா. ஈஸியா நினைச்சு பாரு. நினைக்கிற அளவுக்கு மனசுல தைரியம் பத்தல. நினைச்சா என்னால எதுவும் பண்ண முடியாது. நினைச்சா நான் செய்ய நினைக்கிறத செய்ய முடியாது. கொஞ்ச நாளைக்கு மனசை விட்டு இறக்கிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்னடா சொல்ற?